பூஞ்சோலை நம் ராஜ்யம் என்றும் ஆனந்தம் இன்பம் தெய்வீகம். ஓ காதல் ஓவியம் பாடும் காவியம். என்னடா கிரண், உனக்கு தூக்கம் வரலையா? படு படு. ராஜ்யம் என்றும் ஆனந்தம் பேரின்பம் டேய் கிரண், காலடு கைடு. டேய் என்னடா இதெல்லாம் புதுசா இருக்கு, கையேடு. டேய் என்னடா எப்பவும் இல்லாம இப்ப புதுசா? என்ன விஷயம்? என்ன இந்த நேரத்துல இங்க இருக்க? அது எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமா, உனக்கும் என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதனால உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, உன் கூட நிறைய பேசணும் போல இருந்துச்சு. ஆமா, நம்ம எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறோம்? சொல்லு சரண், சொல்லு. என்ன எதுவும் பேச மாட்டேங்கிற? சொல்லு. ஏய் என்னடி சொல்லணும்? என்ன நினைச்சிட்டு இருக்க? மூஞ்சி என்னைக்காவது கண்ணாடியில பாத்திருக்கியா? பெரிய அழகி நினைப்பா உனக்கு? இந்த ட்ரெஸ் என்ன, கோலம் என்ன? ஏதோ சகஜமா பேசினா உடனே லவ் நினைச்சுப்பீங்களா? இன்னொரு தடவை காதலு கத்திரிக்கான என் பின்னாடி வந்த போ வீட்டுக்கு போ, போ வீட்டுக்கு போ, போ. டேய் ஏன்டா அப்படி கோவப்படுற? அந்த பொண்ணு உன்னை ரொம்ப விரும்புதுடா. பாவண்டா, அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுவாடா. அந்த பொண்ணு தான் நினைக்குமான்னு தெரியல. காலைல எழுந்து காலில் வந்துக்கோ போ. இப்ப பாடு எப்ப பார்த்தாலும் உருன்னுக்குது. கடவுளே, இவ்வளவு நாளா யாரையும் மதிக்காம நான் ஒரு வாயாடியா இருந்தேன். முதல் தடவை எனக்கு ஒருத்தனை பிடிச்சிருக்கு, அவன்கிட்ட அடங்கி போலான்னு பாக்குறேன். ஆனா அவன் என்ன பார்த்தா வெறுக்கிறான். ஆனா என் தங்கச்சிக்கு மட்டும் பிடிச்ச மாப்பிள்ளையா கிடைக்கணும். பக்தையே, உன் கல்யாணமும் நீ விருப்பப்பட்டவன் கூடவே நடக்கும். உனக்கு விளையாடவே தெரியாதா? ஆஹா, இன்னைக்கு நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க. ஆமா, எங்க அண்ணனை உன் வலையில விழ வச்சிட்டியே. வலையில விழ வச்சது மட்டும் இல்ல, அதை எடுத்து அப்படியே உப்பு கண்டம் போட்டு கருவாடாக்கிட்டாங்க. ராத்திரி உன்னை கண்டபடி திட்டினதுக்கு நாங்க ஒன்றும் ஃபீல் பண்ணல, அவன் தான். அங்க பாரு. டேய் நீங்க கூட தான் ஃபீல் ஆனீங்கன்னு கொஞ்சம் சொல்லலாம்லடா. இங்க பாரு காவேரி, அந்த பையன் ஒரு குழந்தை மாதிரி. எப்ப சீரியஸ் ஆவான் எப்ப சிரிப்பான்னு நமக்கே தெரியாது. கண்ணாலத்துக்கு அப்புறம் வேணா பாரு, நீயே கரெக்டா சொல்லுவ. காவேரி கக்கர காக்க. என்னடா நீயும் காவேரியும் கம்மாக்காரில் உட்காந்து கடலை போட்டிக்கலாமே? ஆத்தங்கரையில கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். சந்தோஷம் தான் உனக்காவது. காவேரி இது நமக்கு ஒரு கூவாறு கூட கிடையாது. டேய் இது பால் டாயிலாச்சடா. டேய் இங்க என்னடா பண்றீங்க? ஆளுக்கு எது கையில எடுத்து வச்சுக்கிறீங்க? இது எது குடிக்கிறீங்க? இது என்ன கூல் ட்ரிங்க்ஸா? யார் நீங்க? நாங்க 2 பேரும் லவ்வர்ஸ். நான் பிராமின், இவர் வேற காஸ்ட். அதனால எங்க அப்பா எங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. எங்களை சாக விடுங்க. லவ் வேஸ் சாகுறதா? நோ. டேய் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்டா. காதல சேர்த்து வச்சா புண்ணியம் கிடைக்கும்டா. நம்ம தங்கச்சி கல்யாணம் கூட சீக்கிரமா நடக்கும்டா. டேய் ப்ளீஸ்டா ஹெல்ப் பண்ணலாம்டா. டேய் உங்க அப்பா யாரு? சிவன் கோவில்ல பூசாரி. சிவன் கோவில்ல பூசாரியா? ஓஹோ, அப்ப சிவபக்தனா தான் இருப்பாரு. சிவபெருமான் கிருபை வேண்டும், என் அப்பா சிவனே உன் தரிசனம் வேண்டும். சிவா, என்னோட வேண்டுதல் உன் காதுல விழுந்து கொடுத்தாப்பா. அப்பா மகேஸ்வரா, எங்க மறைஞ்சிட்டு ஷன நேரம் கண் முன்னாடி வந்துட்டு சட்டுன்னு மறைஞ்சிட்டே. அப்பா நீ எங்க இருக்க? என் கண் முன்னாடி வாப்பா. உன்னையே நம்பிட்டு இருக்கிற எனக்கு கருணை காட்ட மாட்டியாப்பா? உன் தரிசனத்துக்காக ஏங்கிட்டு இருக்கேன்ப்பா. இதெல்லாம் என்ன பிரம்மையா இல்ல நிஜமா? நடராஜ பெருமானே எங்க இருக்கா? வந்துட்டியா 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 அப்பா? ஆனந்த தாண்டவம் ஆடுகிறாய் அப்பா. சிவா, நடராஜா எங்கப்பா இருக்க? கண்ணு முன்னாடி வாப்பா, உன்னை தேடின்னு இருக்கேனே. பக்தனுக்கு காட்சி என்ன மாடுகளை மேய்ப்பவன் கிருஷ்ணன் ஆயிற்றே. ஆனால் ஆஹா, அவனது வாகனம் நந்தி அல்லவா? சண்டி பின்னி எடுக்கிறான்டா. ஜெய் சாம்ப சிவா, ஜெய் சதா சிவா. சிவபெருமான் வேண்டும். டேய் பூசாரி வேற டைம் ஆயிடுச்சு, நீ புகை போடு. டேய் உனக்கு சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? பார்வதி தேவி டைலாக்ஸ்ல ரெடியா? செல்லும்.
அதுக்குள்ள மறைஞ்சிட்டியா? அபாக்கியசாலி நானு. எனக்கு தெரியும் போன ஜென்மத்துல நான் பண்ண ஏதோ ஒரு பாவம் தான் என் கண்ணு முன்னாடி தோன்றி தோன்றி மறையறியா. அப்பா சிவபெருமானே, சதாசிவா, எங்கப்பா இருக்க? காமிடா, உன் தரிசனத்தை காமிடா. இங்கே பிரதிஷ்டி ஆயிருக்கியா அப்பா? இங்கேயா பிரதிஷ்டி ஆயிருக்க? பரமேஸ்வரா, நான் எத்தனை கோடி புண்ணியம் செஞ்சிருந்தா இப்படி ஒன்ன நேரடியா உன்னுடைய தரிசனத்தை எனக்கு கொடுத்திருக்கியா அப்பா? கோடி நமஸ்காரம்டா அப்பா, கோடி நமஸ்காரம்டா. நமச்சிவாய ஓம், நமச்சிவாய ஓம், நமச்சிவாய. ஆஹா, நீலகண்ட சுவாமி, உன்னை பார்க்கறதுக்காக தினமும் கோயிலுக்கு நான் வந்துட்டு இருந்தேன். இன்னைக்கு நீயே என்னை பார்க்க வந்துட்டியே. 4 பரமேஸ்வரர்களா? எல்லாம் அந்த சிவனோட லீலை சுவாமி. என்னடா எங்கடா பாக்குற? நாகராஜா, நீ கூட சேர்ந்து தரிசனம் கொடுக்கிற. எனக்கு என்ன புண்ணியம் நான் பண்ணிருந்தேன்னு தெரியலையே. என்ன நாகராஜாய தனசேகராய சதாசிவ சம்போ 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 மகாதேவா. 7 ஜென்மத்துக்கும் இந்த தரிசனம் போதுமப்பா. சிவபெருமானே, உன்னை பார்த்ததே போதும். அப்பனே, அந்த நாகராஜா எங்க போனார்? இப்பொழுதுதான் கைலாசத்திற்கு சென்றார் பக்தா. அப்போ உங்க உடம்புல அர்த்தநாரியா இருக்கிற பார்வதி தேவி வீட்டுல சமையல் வேலையா இருக்கும்னு நினைக்கிறேன். சமய கட்டலையா? சாதாரண மானிடர்களைப் போலவே எனக்கும் பசி எடுக்குமடா மூர்க்கனே. அப்பனே, நான் மூர்க்கன் தான். கணத்துல போட்டுக்கிறேன், மன்னிச்சிருங்கோ. இப்பதான் இன்னொன்னு ஞாபகம் வர்றது. தலையில இருக்கிற கங்கை எங்கே? கங்கா இல்ல, காவேரி தான் இருக்கு. காவேரியா? அது எப்படி? கங்காவோட கசின் சிஸ்டர். தந்தையே, தங்கள் வாயிலிருந்து அந்நிய பாஷையான ஆங்கிலமா? உலக பாஷைகள் எனது உடுக்கையில் அடங்கி இருக்கடா அறிவு கெட்டவனே, முட்டா. ஐயோ, ஆமாம் தந்தையே, நான் மூர்க்கன் தான். மூர்க்க சிகாமணி தான். ஓங்காரத்திலிருந்து நாதம் பிறந்த மாதிரி உன் உடுக்கையிலிருந்து பாஷைகள் பிறந்திருக்கிறது. டேய் டோமரே, போன ஜென்மத்துல நிறைய பாவம் பண்ணதால இந்த ஜென்மத்துல நீ அஞ்ஞானியா பிறந்துட்டு இருக்கடா. அது நினைச்சு பாடுறா. ஞாபகம் வரலையே சுவாமி. கஸ்மாலம். ஆமா, நான் பாவிதான். என்னுடைய பாவங்களுக்கு பிரயாச்சத்தங்கள் சொல்லுங்க தந்தையே. பார்வதி, நாதா, இந்த பக்தன் பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவங்களின் பரிகாரங்களை ஆகாஷவாணி மூலமாக அனுப்பு பார்வதி. பக்தா, நீ பூர்வ ஜென்மத்தில் கைலாசத்தில் இருந்தாய். உன்னால் ஒரு தெய்வ கன்யையின் விவாகம் நின்று விட்டது. அந்த பாவத்திற்காக நீ மனித பிறவி எடுத்திருக்கிறாய். அந்த தெய்வ கன்னி உன் மகளாய் பிறந்திருக்கிறாள். அவள் விவாகம் அவள் இஷ்டப்படி நடந்தால் நீ செய்த பாவத்திற்கு பரிகாரம் கிடைத்து நீ மறுபடியும் கைலாசத்தை வந்து அடைவாய். அதுக்கு தான் என் பொண்ணு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாளா? அதை கூட புரிஞ்சுக்கிறாம முட்டாளா இருந்திருக்கேனே. சிவபெருமானே, எனக்கு தரிசன பாக்கியத்தை ஏற்படுத்தி என் ஞான கண்ணை திறந்து வச்சுட்ட. மகேஸ்வரா, என்ன மன்னிச்சுடுப்பா. அதுக்குள்ள மறைஞ்சிட்டியாப்பா. இந்த ஜென்மத்துக்கு இது போதும். நான் கண்டுகொண்டேன் பன்னிரு கைகளை கண்டுகொண்டேன். லூசு போயிருச்சா? ஹலோ, வாங்க. உங்க அப்பாவை சம்மதிக்க வச்சாச்சு. கையோட போய் கல்யாணம் பண்ணிக்கங்க. சீக்கிரம் போங்க. ஹாய், ஹாப்பி மேரிட் லைஃப். உங்க அப்பாவோட சமூகத்தோட கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. நோ மோர் சூசைட் பிளான். கோ அண்ட் என்ஜாய். எங்களை ஆசீர்வாதம் பண்ணிடுங்க. 16 பெற்று பெறுவார் வாழ்க. ஏய், போலீஸ்ரா. போலீஸ் வந்தா என்ன? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். ஓடு ஓடு. என்ன நடந்ததுன்னு சொல்லு. என்கிட்ட கூட சொல்ல கூடாதா? எல்லாத்தையும் அப்புறமா சொல்லு. வா, சீக்கிரம் வா. இப்ப சொல்லுங்க, போலீஸ பத்தி எதுக்காக ஓடுனீங்க? கொஞ்சம் பொறுமையா இரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க யாருன்னு சொல்லுங்க. எதுக்காக பயந்து ஓடி வந்தீங்க? சத்தமா பேசாத, மெதுவா பேசுமா. ஹாய் பிரதர்ஸ், பார்க்கிறதுக்கு உண்மையான சிவன் மாதிரியே இருக்கீங்க. அம்மா, யார் வந்திருக்காங்க? உங்க பசங்க தான்மா. அட, என்ன இவங்க இந்த வேஷத்துல வந்திருக்காங்க? அடடா, இந்த வேஷம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா,
எதுக்காக இந்த வேஷம் போட்டிருக்கீங்க? 2 காதலர்களை சேர்த்து வைக்கிறதுக்காக இந்த அவதாரம் எடுத்தாங்கம்மா. அப்படியா? ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்கீங்க. அது வந்து நானு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கல, எதுவும் சொல்லக்கூடாது. அது சரி, இதெல்லாம் எங்க அது வாங்குனீங்க? வடபழனி கோயில் பக்கத்துல இருக்க கணபதி ஸ்டோர்ல. அப்படியா? ஊர் கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, ஏன் கண்ணு எல்லாம் ஒழிஞ்சு போகணும். துப்புங்க. போய் காலை கழுவுங்க. சண்டி 4 பேருக்கு அவ்வளவு திஷ்டியா? சிரஞ்சீவி பவ, சிரஞ்சீவி பவ, சிரஞ்சீவி பவ, சிரஞ்சீவி பவ. யார் நீங்க? என்னைக்கு கோவிலுக்கு வராதவங்க இன்னைக்கு மட்டும் கோவிலுக்கு எதுக்காக வந்திருக்கீங்க? ஏன்னா எங்க பிரச்சனையை வேற யார்ட்டையும் சொல்ல முடியாது. என்கிட்ட கூட சொல்லக்கூடாதா? ஆமா, யார்ட்டையும் சொல்ல முடியாது. அப்ப நேத்து நடந்ததெல்லாம் அதை கேட்காத, அந்த விஷயத்த மறந்துடு காவேரி. வானா காவேரி, திரும்பவும் அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தாத. போலீஸ பார்த்து எதுக்காக ஓடுனீங்க? ஓடிதான் ஆகணும், வேற வழி இல்ல. அதுக்காக எங்களை கொலகாரங்களோ கொள்ளக்காரங்களோன்னு தயவு செஞ்சு நினைச்சிடாத. நான் ஒரு நாளும் அப்படி நினைக்கல, நினைக்கவும் மாட்டேன். ஆனா உண்மை என்னங்கறத நீங்க சொல்லிதான் ஆகணும். ஏன்? உனக்கு எதுக்கு நான் சொல்லணும்? உன்னை நான் காதலிச்சதுக்காக, உன்னையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறதுக்காக. உன் ஆசை நிறைவேறது ரொம்ப கஷ்டம் காவேரி. இப்ப இருக்க சூழ்நிலையில உனக்கு எந்த வாக்குறுதியும் கொடுக்க முடியாது. அப்படி என்ன நிலைமை? அது இல்ல காவேரி. அவகிட்ட என்ன பேச்சு? சொல்லல செத்துருவாளா? வாடப்பலாம். நிலுச்சரன், சொல்லலன்னா என் மேல சத்தியம். டேய் மச்சான், காவேரி உன் மேல ரொம்ப லவ் ஆகுதுடா. டேய், அவகிட்ட சொல்லிடலாம்டா, அதுக்கப்புறம் அவளே முடிவு பண்ணிக்கட்டும். நாங்கெல்லாம் இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி சென்னையில வேண்டாம் காவேரி, நாங்க செஞ்சது தப்போ சரியோ அந்த கடவுளுக்கு தான் தெரியும். ஆனா போலீஸை பொறுத்த வரைக்கும் நாங்க குற்றவாளி. நம்ம கல்யாணங்கிறது வெறும் கனவுதான். என்ன மறந்துற. காவேரி, காவேரி, அழாத, அழாதன்னு சொல்றல்ல காவேரி. சரண் கிரனுக்கு தண்டனை கிடைக்காம, கிரி சண்டிக்கு எதுவும் நடக்காம 4 பேரும் சிரஞ்சீவிங்களா வாழ ஆசீர்வதி சாமி. என்ன காவேரி, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? ரொம்ப கவலையா இருக்கியோ? உன் தங்கச்சி கல்யாணத்தை பத்தியா? இல்ல அண்ணன் ஏதாவது சொன்னாரா? நேத்து நடந்த விஷயம் சரண் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காருமா. ஆனா என்னால சொல்லாம இருக்க முடியல. அவங்கள பத்தி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். காவேரி, நேத்து நடந்த விஷயம் தானே, நானே சொல்றேன். எனக்கு பயமா? அம்மா, என்ன நடந்ததுன்னா நேத்து கோவில் கிட்ட இல்ல தோட்டத்துக்கிட்ட. சொல்லுடா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுண்ணா. சொல்றேன். காவேரி எழுந்துரு, வா சொல்றேன். இது காவேரிமா, இது நான்மா. தோட்டத்துல வேலையை முடிச்சுட்டு பம்பு செட்ல வந்து முகம் கழுவிட்டு கிரி கிட்ட டவல் கேட்டேன். அப்ப அங்க வந்த காவேரியோட முந்தானைய டவல்னு நினைச்சுக்கிட்டு இதோ இப்படி தொடச்சிட்டு டவல் தானேன்னு நானும் இழுத்தேம்மா. அது வந்துகிட்டே இருந்தது. இது டவல் இல்ல சாரின்னு யாராவது சொல்லணும் இல்லம்மா? சொல்லவே இல்லம்மா. அதுக்கப்புறம் தான் நான் சண்டி கிட்ட, காவேரி என்ன விரும்புறதெல்லாம் சரி, ஆனா கல்யாணத்தை தங்கச்சி கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாமா இல்ல முன்னாடி வச்சுக்கலாமான்னு எனக்கு ஒரு டவுட். திரும்பி பார்த்தா இதோ இப்படிதான் எல்லாரும் சிரிச்சாங்க. இவ இப்படி நின்னா என் கையில சேலை. இந்த விஷயத்த சொல்றதுக்கு இவ்வளவு வெக்க போடுறான். போடா வெளியே.
இப்படியே நின்னுட்டு இருந்தா இப்படி போய் என் சேலை கட்டிக்கோ ஏன் புடவை தான்